வணக்கம். கலாம் ஆண்டு 6 மாதம் 3 நாள் 15 சனிக்கிழமை டிசம்பர் 27, 2025. இன்றைய நம்பிக்கை செய்திகள். நல்லூர் வட்டத்தில் உள்ள எவரும் வாலண்டியர், தொண்டர்கள், அனுதாபிகள், ஆதரவாளர்கள் என்று எவரும் இல்லை. மாறாக தன்னலமற்ற சமூக பொறுப்புணர்வு காரணமாக லட்சிய சமுதாய கட்டமைப்பை வலுப்படுத்த தம்மை போன்றே தன்னலமற்ற திறன்மிக்க மனிதர்களை கண்டறிந்து அவர்களை ஒருங்கிணைத்து வழிநடத்தும் திறன்மிக்க பொறுப்பாளர் என்ற தகவலுடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன. மாணிக்க மாணவர்கள் 2 நாள் முகாம் ஜவ்வாது மலையில் தொடங்கியது. நல்லூர் வட்ட மாணிக்க மாணவர்களுக்கான வைய தலைமைக்குள் 2 நாள் முகாம் குறிப்பிட்ட 50 மாணவர்களுக்காக மட்டும் டிசம்பர் 26 வெள்ளி இரவு திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாதுமலை ஜமுனா மரத்தூர் சொசைட்டி ஃபார் ரூரல் டெவலப்மெண்ட் பள்ளியில் இரவு 8 மணிக்கு தொடங்கியது. இம்முகாமிற்கு வழிகாட்டியாக இளைஞர்கள மாநில பொறுப்பாளர் செல்வி கீர்த்திகாவும், முகாம் பொறுப்பாளராக 10ஆம் வகுப்பு மாணவி சுவாதியும் நல்லூர் வட்டம் பாலு அவர்களால் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டனர். தொடக்கத்தில் முகாம் பாடல், புதிய தலைமை மலர் வேண்டும் பயிற்சி செய்யப்பட்டது. முகாமின் திட்டமிடுதல் பற்றி கீர்த்திகாவும், வருகை தந்த மாணிக்க மாணவர்களை மாவட்ட வாரியான அறிமுகத்தை 10ஆம் வகுப்பு மாணவியும், அறிவித்துறை மாநில பொறுப்பாளர் செல்வி ஜெயபிரதாவும், முகாமிற்கான பல்வேறு பொறுப்புகளை 10ஆம் வகுப்பு மாணவி சுவாதியும் அறிமுகம் செய்து வைத்தனர். அடுத்து காலை பல்வேறு மாவட்டங்களில் இருந்து புறப்பட்டு 5-6 பேருந்துகள் மாறி இரவு 8 மணிக்குள்ளாக முகாமிடத்திற்கு வந்து சேர்ந்த அனுபவத்தை மிகவும் சுவாரஸ்யமாக மாணவர்கள் கூறினர். இரவு 9 மணி சிற்றுண்டிக்கு பிறகு அனைவரும் உறங்கச் சென்றதாக முகாம் தகவல் துறை பொறுப்பாளர் காஞ்சிபுரம் 10ஆம் வகுப்பு மாணவி சுவாதி தெரிவித்தார். செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி. ஹரிஸ்வேதா. நல்லூர் வட்டத்தில் புதிதாக உருவாக்கப்பட்ட 2 பொறுப்புகள். நல்லூர் வட்டத்தின் வெற்றிகரமான முன்னேற்றத்திற்கு அதற்காக உருவாக்கப்பட்ட கட்டமைப்பும் அதனை செயல்படுத்தும் பொறுப்பாளர்களே காரணம். ஒரு மாநில பொறுப்பாளர் 10 களம், 10 மண்டலம், 100 துறை, 40 மாவட்டம் என 160 பொறுப்பாளர்கள் மற்றும் வழிகாட்டிகள் என 165 பொறுப்புகளும் பொறுப்பாளர்களுமே அவைகள். அதில் ஒரு முன்னேற்றமாக 10 மண்டலங்களுக்கு மண்டல ஒருங்கிணைப்பாளராக கௌதம் அவர்களையும், 10 களங்களுக்கு கள ஒருங்கிணைப்பாளராக ஸ்ரீதர் அவர்களையும் குழுவுடன் நீண்ட ஆலோசனைக்கு பிறகு நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் முத்துகிருஷ்ணன் காலை 5:55 மணிக்கு தினசரி நடைபெற்று வரும் மாநில பொறுப்பாளர்களின் இணைய வழி சந்திப்பில் கலந்து கொண்ட 50 பொறுப்பாளர்களிடையே அறிவித்தார். அந்த அறிவிப்பிற்கு பிறகும் பலரும் இப்புதிய 2 பொறுப்புகள் லட்சிய சமுதாய கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்த துணை புரியும் என்று கருத்துக்களை பதிவு செய்தன. தொடக்கத்தில் நல்லூர் வட்டத்தின் வழிகாட்டி அன்பு இப்பொறுப்பின் அவசியம் பற்றியும் எப்படி செயல்பட வேண்டும் என்பது பற்றியும் விளக்கியதாக நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் முத்துகிருஷ்ணன் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ். இல்லம் தேடி உள்ளம் நாடி நாமக்கல் மாவட்ட பொறுப்பாளர் சிவலீலா ஜோதி. வேற்றுமைகள் சவால்களாக நிறைந்து காணப்படும் நமது சமூகத்தில் ஒற்றுமையை உண்டாக்குவதில் வெற்றிகரமான செயல்திட்டம் இல்லம் தேடி உள்ளம் நாடி. நாமக்கல் மாவட்ட பொறுப்பாளர் சிவலீலா ஜோதி, வேற்றுமைகள் சவால்களாக நிறைந்து காணப்படும் நமது சமூகத்தில் ஒற்றுமையை உண்டாக்குவதில் வெற்றிகரமான செயல்திட்டமாக மக்களால் உணரப்பட்டு நல்லூர் வட்டத்தின் கலாச்சாரமாக வலம் வருவது இல்லம் தேடி உள்ளம் நாடி. அந்த வகையில் நல்லூர் வட்டத்தின் நாமக்கல் மாவட்ட பொறுப்பாளர் வழக்கறிஞர் சிவலீலா ஜோதி அவர்கள் நல்லூர் வட்டத்தின் அமைப்புகள் கள பொறுப்பாளர் ஒசூர் பிரபு அவர்களை அவரது இல்லம் சென்று சந்தித்து நாமக்கல் மாவட்டத்தில் நல்லூர் வட்டத்தின் வளர்ச்சி பற்றி பேசியதோடு தமது மகளுக்கு நடைபெறவிருக்கும் திருமணத்திற்கும் அழைப்பு விடுத்ததாக சிவலீலா ஜோதி தெரிவித்தார். லட்சிய ஆசிரியர் துறை மேனகா, உஷா ஆகியோர் இல்லம் தேடி உள்ளம் நாடி தமிழக பயணத்தில். ஈரோடு இரத்த தான பொறுப்பாளர் ஜோசப். இல்லம் தேடி உள்ளம் நாடி சேலம் மாவட்டத்தில் லட்சிய ஆசிரியர் துறை மாநில பொறுப்பாளர் மேனகா மற்றும் உஷா ஆகியோர் சேலம் மண்டல பொறுப்பாளர் பாக்கியலட்சுமி அவர்கள் இல்லம் சென்று சந்தித்தனர்.
இதை அறிந்த குப்பை மேலாண்மை துறை மாநில பொறுப்பாளர் கவியரசன் அவர்கள் தமது துணைவியார் புனிதா அவர்களுடன் வந்து சந்தித்ததாக 3 மணி நேர அதிரடி சேவை மாநில பொறுப்பாளர் ஸ்ரீகணேஷ் தெரிவித்தார். சேலத்தை தொடர்ந்து மேனகா மற்றும் உஷா ஸ்ரீகணேஷ் ஆகியோர் நாமக்கல்லில் லட்சிய ஆசிரியர் பிரியதர்ஷினி, இரத்ததானத்துறை சுந்தரம் அவர்களை சந்தித்தனர். அடுத்ததாக சுவாமி விவேகானந்தர் இயற்கை மருத்துவம் மற்றும் யோகா கல்லூரி டாக்டர் லோகேஸ்வரன் அவர்கள் விருப்பத்தின் பேரில் கல்லூரி முதல்வர் டாக்டர் ரெஞ்சிஸ் மோகனன் அவர்களின் சந்திப்பு மிகவும் குறிப்பிடத்தக்கது. அவர் நல்லூர் வட்டத்தின் நோக்கம் மற்றும் செயல்பாடுகள் கண்டு தனது வியப்பை தெரிவித்து தாமும் இப்பணியில் பங்களிக்க தயாராக இருப்பதாக தெரிவித்தார். ஜனவரி 26 மருத்துவக் கல்லூரி மாணவர்களுடன் ஒரு சந்திப்பிற்கு ஏற்பாடு செய்வதாக கூறியுள்ளார். அடுத்து தேனி மாவட்டத்தில் NSS முகாமில் கலந்து கொண்டு 14 மாணிக்க மாணவர்களை கண்டறிந்ததாக லட்சிய ஆசிரியர்கள் துறை மாநில பொறுப்பாளர் மேனகா தெரிவித்தார். 5 ஸ்டெப்பை கடைபிடிச்சிட்டு ஒரு தலைவனாக இருக்கிறது தான் இந்த 4 பருவம் இருக்கு. இந்த 4 பருவத்துல எந்த பருவம் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்? கற்கும் பருவம். ஏன்னா அந்த விஷயம்தான் ரொம்ப சென்சிட்டிவானது, ஹைலைட்டானது. ஏன்னா ஒரு விஷயமும் ஒரு இடத்துல ஒரு நொடியிலையும் ஒரு விஷயத்தை கற்றுப்போம்னா இந்த ஏஜில் மட்டும்தான். ஏன்னா நம்ம நாட்டில் நிறைய பிரச்சனை இருக்கு, நிறைய குறை இருக்கு, எல்லாமே இருக்கு, வளமும் இருக்கு, எல்லாமே இருக்கு. நம்ம நாட்டில் இந்த நாட்டை சரி செய்ய முடியும், எப்படி அழிக்கவும் முடியும் அப்படின்றது யார்கிட்ட இருக்கு? நம்ம கிட்டே இருக்கு. அதனால நம்ம நாட்டுக்கு நம்மளே பொறுப்பெடுத்துப்போம். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவல்ல இந்த நாடு நம்மளுது அப்படின்னு நம்பி எல்லா விஷயத்துக்கும் நம்ம போல்டா நிற்போம். ஓகேவா? இது 5ம் ஏன் நான் திருப்பியும் சொல்றேன்னா, இப்பயும் அந்த 5 சொல்றேன். இந்த 5ம் இருந்தாதான் அந்த பருவத்தெல்லாம் நம்மளால கிராஸ் பண்ண முடியும். ஏன்னா குழந்தை பருவத்துலலாம் நம்மளால எதுவும் பண்ண முடியாது. அந்த 2வது கற்கும் பருவத்துல தான் இந்த 5 ஸ்டெப்பை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வர சொல்ல இந்த நாட்டில் நம்ம ஒரு தலைவனா தலை நிமிர்ந்து இருக்க முடியும். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. தேவரியாம்பாக்கத்தில் கிராம வளர்ச்சி குழுவின் வாராந்திர கூடுதல் தொடங்கியது. நல்லூர் வட்டத்தின் வெற்றிக்கு முதுகெலும்பாய் இருப்பது வார கூடுதல். இந்த கூடுதல் அக்குழுவின் ஒற்றுமை ஒருங்கிணைப்பிற்காகவே தான். தொடர்ந்து இதில் உறுதியாக கலந்து கொள்ளும் போது அவர்களுக்குள் நல்ல புரிதலும் இணக்கமும் ஏற்பட்டு வருவதோடு கலந்தாலோசிக்கும் பண்பும் இதில் கூடுதலாக கிடைக்கிறது. அத்தகைய வார கூடுதல் தேவரியாம்பாக்கத்தில் மீண்டும் நூலகத்தில் தொடங்கியிருப்பது கிராம வளர்ச்சிக்கான நல்ல முன்னெடுப்பு என்று கிராம கள பொறுப்பாளர் ஸ்ரீதர் பச்சையப்பன் பாராட்டினார். தேனி மாவட்டம் எரச்சக்கநாயக்கனூர் தயாராகிறது. ஒருங்கிணைந்த கிராம வளர்ச்சிக்கு ஒரு நாள் முகாம். தேவரியாம்பாக்கத்தில் நடைபெற்ற ஒருங்கிணைந்த கிராம வளர்ச்சிக்கான முகாம் போன்று தேனி மாவட்டம் எரச்சக்கநாயக்கனூரில் பிப்ரவரி மாதம் நல்லூர் வட்டத்தின் 100 துறை பொறுப்பாளர்கள் கலந்து கொள்ளும் முகாம் நடைபெற கலந்தாலோசனை சந்திப்பு டிசம்பர் 27 சனி இன்று பாரம்பரிய விவசாயத்துறை மாநில பொறுப்பாளர் நாட்ராயன் அவர்கள் இல்லத்தில் நடைபெற்றதாக எரசை கிராம வளர்ச்சி குழு பொறுப்பாளர் பழனிசாமி தெரிவித்தார். செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி. ஹரிஸ்வேதா. காணொளி தொகுப்பு தனசேகரன். இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.